வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரி தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் தலைவர் என்னுடைய ஏழை எளிய மக்களுக்காக முழக்கத்தை கொடுத்துருக்காரு. புதுச்சேரியில இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வெக்கக்கேடான விஷயம். இங்கே நடக்கக்கூடியது பிஜேபி என்ஆர் ஆட்சி. அவங்க ஆட்சியில இந்தியாவில் எந்த மாநில தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த 100 நாள் வேலை திட்டம் மோசடியா செய்யப்பட்டிருக்குது. 100 நாள் திட்டம் இந்த ஊர்ல ஒரு வருஷம் கூட 25 நாள் ஃபில் பண்ணதில்லை. 22 நாள், 16 நாள், 18 நாள் இந்த டேட்டாவெல்லாம் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இந்த 5 வருஷத்துல மொத்தமாகவே அவங்க 100 நாளை பாண்டிச்சேரியில் 100 நாள் 116 நாள் மொத்தமாக செஞ்சிருக்காங்க. 5 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு இல்லை 5 வருஷம் செஞ்சுருக்காங்க. புதுச்சேரிக்கு மத்திய அரசுடைய பங்களிப்பா இதில் அந்த 75% போது ஏறக்குறைய 1536 கோடி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும். ஆனால் இந்த புதுச்சேரியில் இருக்கிற அரசாங்கம் இந்த 5 வருஷத்துக்கு 154 கோடி தான் வாங்கியிருக்குது மொத்தமாகவே. இப்படிப்பட்ட மோசமானதெல்லாம் புதுச்சேரியினுடைய ஏழை எளிய மக்களுடைய அந்த பொருளுடைய பணம், கிராமப்பகுதியில் ஏழை எளிய மக்களுடைய பொருளுடைய பணத்தை இந்த அரசாங்கம் வாங்கி செலவு பண்ணாமல் விட்டுருக்காங்க. நான் சொல்றது இந்த 100 நாள் டேட்டாவுக்கு இல்லை, அவங்க சொல்லியிருக்கிற அந்த 29 நாள், 30 நாள், 50 நாள் இந்த டேட்டாவே இந்த பணம் நம்மளால ஏமாற்றப்பட்டிருக்கு. அதனால இந்த 125 நாள் இவங்களால் கொடுக்க முடியாது. புதுச்சேரி அரசை பொறுத்த வரைக்கும் இது கஜான காலியான அரசு. இந்த நிதி சுமை அதிகம், பல்வேறு திட்டங்களை இவங்களுக்கு சொன்னது எதுவுமே செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலிருந்து பல்வேறு சுற்றுலா திட்டங்கள் எல்லாம் வீணா போனதுக்கு காரணமே மாநில அரசுடைய பங்களிப்புன்றது சரியான முறையில் கொடுக்க முடியாத போனதால தான் எல்லாமே இந்த ஊரில் கெட்டு போயிருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை புதுச்சேரி அரசு 40% கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பணம் புதுச்சேரி அரசு பெரும்பான்மையாக கொடுக்கணுமா, திட்டம் அந்த மக்களுக்கு, அதாவது ஏழை எளிய மக்கள் பசி பட்டியமா இருக்கக்கூடாது மத்திய அரசுல அன்னைக்கு இருந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மகாத்மா காந்தி பேர்ல இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. ஒன்று எல்லாருக்கும் வேலை உறுதி திட்டம். அதாவது அவங்களுக்கு பணம் கையில் போய் கிடைக்கணும், அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கிற வேலையை செய்யணும். கிராமத்து வேலை, கிராமத்து வேலை தூர் வாடுறது, வாய்க்காலை சீர் பண்றது அப்படின்ற மாதிரி வேலை கொடுத்தாங்க. இன்னைக்கு மத்திய அரசு நான் சொல்ற வேலை தான் நீ செய்யணும், அந்த வேலை இருந்தாலும் செய்யணும், இல்லைன்னா கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டு இந்த திட்டத்தை முழுமையா முடக்கி ஏழை எளிய மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது. இதை கண்டிச்சு இன்னைக்கு போராட்டம் இருக்குன்னா மக்கள் மத்தியில் முழுக்க இது போய் இறங்கி இருக்குது. இந்த அரசாங்கம் ஏற்கனவே பல வகையில புதுச்சேரி மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியில செய்யாம கெட்டு போயிருக்கு. அதனுடைய பலனை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுபவிச்சாங்க. இன்னமும் நடக்கிற 2 மாசம் நடக்கிற தேர்தலில் இதுக்கான பாடத்தை அவங்க நிச்சயமா ஏற்றுவாங்க. புதுச்சேரி காரைக்கால மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த திட்டத்துல பலன் அடைகிறவங்க? பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலையும் காரைக்காலையும் சேர்த்து 59, அதாவது அட்டைகள் 59,000 அட்டைகள் அரசாங்கம் சொல்லி இருக்குது. 59,000 அட்டைகள். அதுக்கு இந்த பணத்தை கொடுத்தா வேற ஒரு 1500 கோடி ரூபாய் இந்த 5 வருஷம் கிடைச்சிருக்கணும். இவங்க அந்த வேலை செய்யாதால நமக்கு ஏற்படுற